பிப்ரவரி 1. ஸோ இந்த பிப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃப்ரீடம் டே அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெள்ளைக்காரங்க வந்து கருப்பின மக்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அடிமைத்தனத்தை வந்து ஃபுல்லாக வந்து அபாலிஷ் பண்ணாரு. அந்த அவர் சைன் போட்ட அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 1 இருக்கு. இந்த நாளை வந்து நேஷனல் ஃப்ரீடம் ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ண நாளாகவும் வந்து அமெரிக்காவில் வந்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 1 இருக்குது. அதே மாதிரி இந்த பிப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஜாப் டே அப்படிங்கிறாங்க. ஸோ வேர்ல்டு ஹிஜாப் டேங்கிறது இந்த முஸ்லீம் பெண்கள் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் ட்ரெஸ். ஸோ இந்த ஹிஜாப் ட்ரெஸ் வந்து முஸ்லீம் அவங்க மதத்தோட பாரம்பரியத்தை வெளிப்படுத்துறதா இந்த ஹிஜாப் ட்ரெஸ் வந்து போடுவாங்க. முஸ்லீம் பெண்கள் வந்து இந்த ட்ரெஸ் போடும்போது கடவுளோட டைரக்டா கனெக்ட் இருக்க மாதிரி அவங்க உணர்வாங்களா. அதே மாதிரி அடக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஸ் வந்து இந்த ஹிஜாப் ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாள் இந்த பிப்ரவரி 1 மட்டும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லா மத சார்ந்த பெண்களும் வந்து இந்த ஹிஜாப் ட்ரெஸ் வந்து இந்த ஒரு நாள் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து கிட்டத்தட்ட 190 கண்ட்ரியில வந்து ரொம்பவே கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதே பிப்ரவரி 1 வந்து சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் டே அப்படிங்கிறாங்க. ஸோ உங்க பாஸ்வேர்டு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த பிப்ரவரி 1 இருக்குது. ஸோ ஆன்லைன் டேட்டாஸ்லாம் உங்களுக்கு சேஃபாக இருக்கா, உங்க பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டமான ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் இந்த சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் டே இருக்குது. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 1 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த பிப்ரவரி 1 இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும், இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 2 வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே, உலக சதுப்பு நில நாள். ஸோ இந்த சதுப்பு நிலம், உலகத்தில் உள்ள எல்லா விதமான சதுப்பு நிலத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விவசாயம் வந்து இந்த வெட்லாண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த பிப்ரவரி 2 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிளே உக்கிலி டேங்கிறாங்க. உக்கிலிங்கிறது இந்த கிட்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும், இந்த கலை இந்த கலை அந்த இசைக்கலையை வந்து பாதுகாக்கணும், இந்த இசைய கருவியை வந்து மகிழ்ந்து சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த வேர்ல்டு பிளே உக்கிலி டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஹாக் டேங்கிறாங்க. கிரவுண்ட் ஹாக்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பன்றிமாங்க, அணில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஹாலிவுட் படத்துல வந்து பார்த்திருப்போம், பல்லு முன்னாடி இப்படி எத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த உயிரினத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்ல வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. இது போக இந்த பிப்ரவரி 2 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 3. ஸோ இந்த பிப்ரவரி 3 தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரான அறிஞர் அண்ணா அவரோட நினைவு நாள். அவர் இறந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 3 தான். இவரோட இறந்த நாளில் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வந்து ஊர்வலம் போனாங்கன்னா சுமார் 1.5 கோடி மக்கள் வந்து இவரோட இறுதி ஊர்வலத்தை வந்து ஊர்வலம் வந்து போனாங்களா. அது வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து சொல்றாங்க. ஸோ அவருக்கு அறிஞர் அண்ணாவை மரியாதை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து நேஷனல் கேரட் கேக் டேங்கிறாங்க. கேரட் வச்சு ஒரு கேக் வந்து பண்ணுவாங்க, வெளிநாடுகள் வந்து ரொம்ப பண்ணுவாங்க, எஸ்பெஷலி அமெரிக்கால வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த கேரட் கேக் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக்கா இருக்குது. இதை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஸ்ஸிங் பர்சன் டே அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த தொலைஞ்சு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த தொலைஞ்சு போனவங்களுக்காகவே ஒரு டே வச்சிருக்காங்க. அந்த டே தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் பர்சன் டே. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா டாகி டேட் நைட்டுங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா டாகை வந்து நம்ம பெருசா ஒரு செல்ல பிராணியை வந்து வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ நாய் தான் பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து ஒரு நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாய் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நாய்க்கு பிடிச்ச சாப்பாடுலாம் அது கொடுத்து அது கூட விளையாண்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 3 இருக்குது. இது போக இந்த நாள் உங்களுக்கு இந்த நாள்ல வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. பிப்ரவரி 4. ஸோ இந்த பிப்ரவரி 4 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டேங்கிறாங்க. ஸோ கேன்சர் பத்தின அவேர்னஸ் வந்து உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல தான் வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க.
அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பர்த்டேங்கிறாங்க. ஸோ உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு 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 சோஷியல் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான். அந்த ஃபேஸ்புக் உருவாக்கப்பட்ட நாள் இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 4 தான். அதே மாதிரி இந்த பிப்ரவரி 4 பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சூப் டேங்கிறாங்க. ஸோ வீட்டுல வந்து நம்ம சொந்தமா ஒரு ஏதாவது ஒரு சூப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த சூப்பை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக இந்த பிப்ரவரி 4 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 5. ஸோ இந்த பிப்ரவரி 5 பாத்தீங்கன்னா வேர்ல்டு நியூட்டிலா டே அப்படிங்கிறாங்க. ஸோ நியூட்டிலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான ஒரு ஸ்நாக்ஸ் ஜாம் மாதிரி இருக்கும். பிரெட் இல்லாத தடவை வந்து சாப்பிடுவோம். ஸோ ஹசில் நட்ஸையும் சாக்லேட்லாம் வச்சு ஒரு ஃபிளேவர் மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ பிரெட்ல தடவி சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். அது போக நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம். நம்ம ஊர்ல தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த ஹசில் நட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஹசில் நட்ஸ் இந்த நியூட்டிலா சாக்லேட்டை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளா வந்து இந்த பிப்ரவரி 5 இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் உமன் இன் ஸ்போர்ட்ஸ் டேங்கிறாங்க. ஸோ பெண்களும் சின்ன பெண்களும் சரி, ஸ்கூல் படிக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல வயசான பெண்களாலும் சரி, பெண்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 5 இருக்குது. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 5 வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 6. ஸோ இந்த பிப்ரவரி 6 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் டு ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், FGM அப்படிம்பாங்க. ஸோ FGM என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் அதிகமான கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் ஏஜ் அட்டன் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட வந்து செக்ஷுவல் அந்த பார்ட்டை பாத்தீங்கன்னா பிளேடை வச்சு வந்து கிரியிடுவாங்க. இது வந்து FGM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மூட பழக்கம் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அப்படி பண்றதுனால பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனை வரும், அது மாதிரி மன ரீதியான பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, இந்த FGMக்கு ஆப்போசிட்டா இருக்கணும், இது வந்து கண்டிப்பா தடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் FGM அப்படிங்கிற இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னமும் வந்து நிறைய வளராத நாடுகள், ஏழை நாடுகள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது கம்ப்ளீட்டா தடை பண்ணணும், இந்த FGM அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெண்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாளை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 6 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா சாப்ஸ்டிக் டேங்கிறாங்க. ஸோ சைனீஸோட ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும், அது வந்து சாப்ஸ்டிக்மாங்க. ஸோ அந்த சாப்ஸ்டிக்கான ஒரு நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 6 இருக்குது. சைனீஸோட பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு அடையாளமும் வந்து இந்த சாப்ஸ்டிக் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் யோகட் டே அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரோசன் யோகட்ங்க பாத்தீங்கன்னா இந்த பால்ல இருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஒரு டைரி ப்ராடக்ட் தான். ஸோ தயிர் மாதிரி இருக்கும். இதை வச்சு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி வந்து பண்ணுவாங்க. இது வந்து சாதாரண ஐஸ்கிரீமோட பாத்தீங்கன்னா இது ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ரோசன் யோகர்ட் இதை சாப்பிடணும், மக்கள் வந்து ஐஸ்கிரீமுக்கு பதில் இதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 6 இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி 6 இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 7. ஸோ இந்த பிப்ரவரி 7 பாத்தீங்கன்னா ரோஸ் டே அப்படிங்கிறாங்க. ஸோ ரோஸ் பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவுல வந்து ரோஸ் சேல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு நாளா வந்து இந்த நாள் வந்து சொல்றாங்க. உலகம் பூரா இந்த அன்னைக்கு வந்து ரோஜா பூக்கள் வந்து அதிகமா வந்து சேல்ஸ் ஆகுமா. ஸோ இந்த ரோஜா பூ வந்து ஒரு பையனா இருந்தா ஒரு பொண்ணை லவ் பண்ணாலோ, இல்ல ஒரு பொண்ணா இருந்தா ஒரு பையனை லவ் பண்ணாலோ, இல்ல ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி பர்பஸ்க்காகவோ வந்து தனக்கு பிடிச்சவங்க கிட்ட ரோஸை கொடுத்து தன்னோட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த ரோஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து பபிள் கம் டேங்கிறாங்க. ஸோ வாய் கூட பபிள் கம் போடும் இல்லையா, அந்த பபிள் கம்முக்காகவே இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ பல விதமான பபிள் கம்ஸ் வந்து இந்த அன்னைக்கு போட்டு வந்து வெளிநாடுகளை வந்து டேஸ்ட் பண்ணுவாங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாளை வந்து பேலட் டான்ஸ் டே அப்படிங்கிறாங்க. ஸோ பேலட் டான்ஸ்ங்கிறது இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஆடக்கூடிய ஒரு வகையான டான்ஸ். இந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அத்லெட்டிக்ஸ் மாதிரி உடம்பு நல்லா வளைச்சு நெளிச்சு ஆடுவாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா ஒரு கதையவே இந்த டான்ஸ் மூலம் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒரு டான்ஸா வந்து இந்த பேலட் டான்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டான்ஸ் டேயை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாவும் வந்து இந்த பிப்ரவரி 7 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் இந்த பிப்ரவரி 7 வந்து இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 8. ஸோ இந்த பிப்ரவரி 8 பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் டேங்கிறாங்க. ப்ரொபோஸ் டே
உலகம் பூரா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க, சில பேர் பார்வையாலே பேசிக்கிடுவாங்க. தான் லவ் பண்றேன் அப்படிங்கறத ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. சோ இந்த அன்னைக்கு வந்து உங்கள் மனம் திறந்து உங்களை நீங்க விரும்பக்கூடிய காதலனுக்கோ காதலிக்கோ நீங்க மனம் திறந்து ஐ லவ் யூ அப்படின்ட்டு வாயால சொல்லி அவங்க காதால கேட்கக்கூடிய ஒரு நாளா தான் இது வந்து இந்த ப்ரொபோசல் டே வந்து இருக்குது. இந்த அன்னைக்கு நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு சும்மா ஒரு 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 என்ன சொல்ற ஒரு மித்து தான் அது. இருந்தாலும் இந்த ப்ரொபோஸ் டேங்கிறது பாத்தீங்கன்னா உலகம் பூரா இந்த லவ்வர்ஸ் வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை வந்து வேர்ல்டு மேரேஜ் டே அப்படிங்கிறாங்க. ஸோ உலக திருமண தினம். திருமணமான பையனும் பொண்ணும் கப்புள்ஸா இருக்கிறவங்க வந்து எப்பவுமே லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த வேர்ல்டு மேரேஜ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா லாஃப் அண்ட் கெட் ரிச் டே அப்படிங்கிறாங்க. ஸோ சந்தோஷமா சிரிச்சு தன்னோட வாழ்க்கையை வந்து செலிப்ரேட் பண்ணணும், ஹாப்பினஸ்க்கும் ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. நீங்க டெய்லி சந்தோஷமா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களால பணக்காரனாக முடியும் அப்படிங்கிறத இந்த நாள்ல வந்து சொல்றாங்க. சோ இது போக உங்களுக்கு இந்த பிப்ரவரி 8 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 9. ஸோ இந்த பிப்ரவரி 9 பார்த்தீங்கன்னா சாக்லேட் டே அப்படிங்கிறாங்க. ஸோ சாக்லேட் டே, சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உலகம் பூரா வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த நாளா அந்த சாக்லேட்டை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளா வந்து இந்த சாக்லேட் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா டூத் ஆக்சி டே, டூத் ஆக்ட் டே அப்படிங்கிறாங்க. அதாவது பல்வலிக்காகவே ஒரு நாளை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த நாளா தான் இருக்கும். ஸோ பல்வலிக்கான ஒரு நாளாவும் வந்து இந்த பிப்ரவரி 9 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து பீட்சா டே அப்படிங்கிறாங்க. ஸோ பீட்சா பார்த்தீங்கன்னா உலகம் பூரா வந்து நிறைய இடங்கள் பீட்சா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பீட்சாவை பலவிதமான பீட்சா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 9 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 10. ஸோ இந்த பிப்ரவரி 10 பார்த்தீங்கன்னா டெடி டே அப்படிங்கிறாங்க. ஸோ நான் பிடிச்சவங்க விரும்பக்கூடிய ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ லவருக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த டெடி பியர் வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டெடி பியர் வந்து எதை வந்து சொல்லுவது சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லவ்வையும் கேரிங்கையும் அஃபெக்ஷனையும் வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த டெடி பியர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கிஃப்டா வந்து கொடுக்குறோமா. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா அம்பர்லா டேங்கிறாங்க. ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த அம்பர்லா இன்வென்ஷனா பாராட்டுற விதமா அம்பர்லா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ மழை பெய்யும் போது சரி வெயில் அடிக்கும் போது சரி அம்பர்லா வந்து உலகம் பூரா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அந்த அம்பர்லாவோட இன்வென்ஷனை வந்து பாராட்டுற விதமா வந்து இந்த அம்பர்லா டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா பூப் டே அப்படிங்கிறாங்க. பூப் டேனா ஆய். ஸோ ஆய் போறதுக்காகவே ஒரு நாள் வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பூப் டே. ஸோ இந்த அன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா ஜீரணமாயிடணும், நல்லா வந்து ஜீரணமாயி நல்லா ஃப்ரீயா போயிடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த வேர்ல்டு பூப் டே இருக்குது. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 10 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 11. ஸோ இந்த பிப்ரவரி 11 பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டே. ஸோ நீங்க விரும்பக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்க ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்க ஒய்ஃபுக்கோ நீங்க வந்து ப்ராமிஸ் பண்றீங்க, நான் கடைசி வரைக்கும் உங்க கூட வாழ்வேன், உன்னை கண்கலங்காம பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து உங்க பார்ட்னர் கிட்ட வந்து உங்க லவர் கிட்ட வந்து நீங்க ப்ராமிஸ் பண்றீங்க. அந்த ப்ராமிஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த ப்ராமிஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேயிங் சிங்கிள் டேங்கிறாங்க. சிங்கிள்ஸ்க்காக ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 11 இருக்குது. நான் சிங்கிளா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த சிங்கிள் டே இருக்குது. இந்த அன்னைக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த கமிட்டடா இருக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுவோம். ஆனா சிங்கிளா இருக்கிறதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். உங்களை நீங்க லவ் பண்ணலாம், உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிங்கிளோட அட்வான்டேஜஸ் சொல்லக்கூடிய ஒரு நாளா வந்து இந்த பிப்ரவரி 11 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளா பாத்தீங்கன்னா மேக் ஏ நியூ ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறாங்க. சோ புதுசா ஒரு மனுஷன் கிட்ட நீங்க பேசி பழகி அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 11 இருக்குது. சோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 12. சோ பிப்ரவரி 12 பாத்தீங்கன்னா ஹக் டே, கட்டி பிடிக்கிறது. நீங்க விரும்பக்கூடிய பையனையோ பொண்ணையோ வந்து நீங்க இறுக்கமா கட்டிப்பிடிச்சு கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 12 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா
இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் யூஸ் ஆஃப் சைல்டு சோல்ஜர்ஸ்ங்கிறாங்க. வெளிநாடுகள் ஆப்பிரிக்கன் மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போர்க்களத்துல வந்து சின்ன பசங்கள் எல்லாத்தையும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆயுதங்களை வந்து யூஸ் பண்றதாகட்டும், தீவிரவாத அமைப்புக்கு யூஸ் பண்றதாகட்டும், இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது வெளிநாடுகள்ல. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த தீவிரவாதத்துக்குள்ளேயோ இல்ல இந்த மாதிரி ஆர்மிக்குள்ளேயோ வெப்பன்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து நேஷனல் லாஸ்ட் பினி டே அப்படிங்கிறாங்க. பெனிங்கிறது பைசான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பைசாலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி பைசாலாம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியில என்ன இருந்தது அப்படிங்கிற மாதிரியான காசுல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ரேர் காயின் கலெக்ஷன், ரேர் காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 12 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 13. ஸோ இந்த பிப்ரவரி 13 பார்த்தீங்கன்னா கிஸ் டே. உங்களோட லவ்வரை வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் வந்து இருக அணைச்சு ஒரு உமா தரும் மாதிரி நீங்க இருக அணைச்சு உங்க ஆசை தீர தீர வந்து கிஸ் பண்ணலாம். கிஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த கிஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேடியோ டேங்கிறாங்க. ஸோ ரேடியோ இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்வென்ஷன் சொல்லலாம். அந்த ரேடியோ மூலமா தான் உலகத்தில் உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் உலகம் பூரா வந்து போய் சென்றடையுது. ஸோ டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய போறதுக்கு ரேடியோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ரேடியோ இன்வென்ஷனை பாராட்டுற விதமாக தான் வந்து இந்த வேர்ல்டு ரேடியோ டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை வந்து நேஷனல் உமன்ஸ் டே, அதாவது இந்தியாவில் மட்டும் இந்த நாளை வந்து நேஷனல் உமன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு வந்து அவங்களோட பர்த்டே தான் வந்து இந்த பிப்ரவரி 13. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா உமன் ரைட்ஸ்க்காக, உமன் எஜுகேஷனுக்காக ஒரு போராடி இருக்காங்க. அது மாதிரி சுதந்திரத்துக்காகவும் வந்து போராடி இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணும் போதுமா வந்து நேஷனல் உமன் டே வந்து இந்தியாவில் மட்டும் கொண்டாடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த பிப்ரவரி 13 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 14. ஸோ பிப்ரவரி 14 எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேயோட மெயின் பர்பஸ் என்னன்னா, ஓகே உலகத்தில் நிறைய மனுஷங்க இருந்தாலும் நான் இந்த பொண்ணோட தான் வாழ போறேன், இல்லை நான் இந்த பையனோட தான் வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நாளா வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து இன்டர்நேஷனல் புக் கிவிங் டேங்கிறாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான புத்தகங்கள் வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்து ஒரு கிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து ரீட் யுவர் சைல்ட் டேங்கிறாங்க. உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்க கூட உட்காந்து வந்து நிறைய நீங்க புத்தகங்கள் படிச்சு குழந்தைங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 14 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 15. ஸோ இந்த பிப்ரவரி 15 பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டே அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்லாப் டேங்கிறது சும்மா ஒரு ஃபன்னாக வந்து அடிக்கிறது. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க யாரோ ஒருத்தரை விரும்புவீங்க, அவங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்களும் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு சரிதான் போடு இல்லை சரிதான் போட அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த பிப்ரவரி 15 வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாளை வந்து சிங்கிள் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க சிங்கிளா இருக்கீங்களா, அந்த சிங்கிளா இருக்கக்கூடிய அதோட மெயின் பர்பஸ் நினைச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். ஸோ சிங்கிளா இருக்கும் போதே நீங்க அவேர்னஸா உங்க லைஃப்ல கரியரை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனை செட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த பிப்ரவரி 15 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து நேஷனல் கம் டிராப் டே அப்படிங்கிறாங்க. ஸோ கம் டிராப்ங்கிறது ஒரு மாதிரி கேண்டி, ஒரு மிட்டாய் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிட்டாய் சின்ன சின்னியா இருக்கும். ஸோ அந்த மிட்டாய் வந்து நிறைய பேர் சின்ன சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மிட்டாய் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 15 இருக்குது. சோ இந்த நாள் இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 16. ஸோ இந்த பிப்ரவரி 16 பார்த்தீங்கன்னா கிக் டேங்கிறாங்க. கிக் டேங்கிறது உங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா சில டாக்ஸிக்கான மனுஷங்க இருப்பாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத, உங்க ஃபீலிங்ஸை மதிக்காத சில டாக்ஸிக்கான மனுஷங்க இருப்பாங்க. அந்த மனுஷங்க எல்லாத்தையும் அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு அப்படியே டாக்ஸிக் அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாளா வந்து நம்ம இந்த பிப்ரவரி 16 வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாளை வந்து ஆல்மண்ட்ஸ் டேங்கிறாங்க. ஆல்மண்ட்ஸ் டேங்கிறது முந்திரி பருப்பு. உலகத்தில் உள்ள பல வகையான முந்திரி பருப்போட அந்த பெனிஃபிட்ஸ், அந்த அட்வான்டேஜஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த முந்திரி பருப்பு வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டு உங்க
உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த ஆல்மண்ட்ஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் டேங்கிறாங்க. உலகம் பூரா பாத்தீங்கன்னா நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பு எல்லாத்தையும் வந்து அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த இன்னோவேஷன் டே இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிப்ரவரி 16 இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 17. ஸோ இந்த பிப்ரவரி 17 பார்த்தீங்கன்னா நேஷனல் ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் டேங்கிறாங்க. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கைண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சக மனுஷங்களை வந்து மரியாதையை ட்ரீட் பண்ணணும், கைண்டா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 17 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா குளோபல் டூரிசம் ரீசைலன்ஸ் டே அப்படிங்கிறாங்க. உலக அளவுல டூரிசம் வந்து நிறைய நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து டூரிசத்தை நம்பி இருக்குது. அதனால வந்து டூரிசம் பத்தின விஷயங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த பிப்ரவரி 17 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபேஜ் டேங்கிறாங்க. கேபேஜ்ங்கிறது முட்டைக்கோசு. ஸோ உலகத்தில் உள்ள பல விதமான முட்டைக்கோசோட அந்த நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், முட்டைக்கோஸ் வந்து நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 17 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 18. ஸோ இந்த பிப்ரவரி 18 பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரிங்க் ஆஃப் ஒயின் டே அப்படிங்கிறாங்க. உலகத்தில் உள்ள பல விதமான ஒயினை வந்து நம்ம நல்லா குடிச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த ஒயின் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா தம் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஸோ ஒரு கையில பார்த்தீங்கன்னா தம்ஸோட இம்பார்ட்டன்ஸ், தம்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக சக்சஸ் வந்து டிஃபைன் பண்ணும், ஒரு வெற்றி வந்து குறிக்கும். ஸோ தம்மோட அந்த கட்டவர்களோட அந்த இம்பார்ட்டன்ஸ்க்காக வந்து கட்டவரோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த தம் அப்ரிசியேஷன் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் பேட்டரி டேங்கிறாங்க. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இன்வென்ஷன் சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடங்களையும் கூட நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய இடங்கள் வந்து நம்ம ரன் பண்றோம். ஸோ அந்த பேட்டரியோட இன்வென்ஷனை அப்ரிஷியேட் பண்ற விதமா வந்து இந்த பேட்டரி டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 18 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 19. ஸோ பிப்ரவரி 19 பார்த்தீங்கன்னா சிவாஜி ஜெயந்தி, அதாவது சத்ரபதி சிவாஜி அவரோட பிறந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஜெயந்தின்னு சொல்லி மகாராஷ்டிரா ஸ்டேட் பூரா ரொம்பவே கிராண்டா இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த நாளை வந்து மகாராஷ்டிரா டேன்னு சொல்றாங்க. ஸோ மகாராஷ்டிரால சத்ரபதி சிவாஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து பார்க்குறாங்க. அங்கே ஸ்டேட்டோட ஒரு அடையாளமாகவும் வந்து சிவாஜி வந்து பார்க்குறாங்க. இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த நாள் வந்து மகாராஷ்டிரால ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்குது. அதே மாதிரி இந்த பிப்ரவரி 19 பார்த்தீங்கன்னா அரேபியன் ஹார்ஸ் டேங்கிறாங்க. அரேபியன் ஹார்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ட சட்டமா இருக்கு அந்த குதிரை வந்து ஒரு ஓல்டஸ்டான குதிரை வகைகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓல்டஸ்டான ஒரு பழமையான ஒரு வகை சேர்ந்த ஒரு குதிரை. ஸோ அந்த குதிரையை வந்து அந்த குதிரையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரேபியன் ஹார்ஸ் வச்சு நிறைய அந்த குதிரை ரேஸ் ஆகட்டும், குதிரை சம்பந்தப்பட்ட எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே வந்து காமிப்பாங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 19 வந்து ஐலாஷ் டேங்கிறாங்க. ஐலாஷ்ங்கிறது இந்த கண்ணுக்கு மேல அப்படி போடுவாங்களே, ஸோ அந்த ஐலாஷ். இந்த மாதிரி பல விதமான ஐலாஷ் எல்லாமே பல விதமான ஐலாஷ் எல்லாத்தையும் வந்து அதை போட்டு அதுக்காகவே இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. அந்த பியூட்டிக்காகவே இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ஐலாஷஸை வந்து பல விதமான ஐலாஷஸை போட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய நாளாகும், மற்றவங்ககிட்ட வந்து காமிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 19 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 21. ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேங்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் வந்து அவங்களோட தாய்மொழியை வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேரிங் டேங்கிறாங்க. ஸோ நம்ம சுத்தி இருக்க மனுஷங்கள், அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், இல்லை டோட்டல் ஃபேமிலி ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேர் பண்ணி ஸோ ஓகே உனக்கா நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த வேர்ல்டு கேரிங் டே இந்த பிப்ரவரி 21 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா கார்டு ரீடிங் டேங்கிறாங்க. ஸோ கார்ட்ஸ், இன்விடேஷன்ஸ் கார்டு ஆகட்டும், இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு ஆகட்டும், இல்லை ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து அன்பா கொடுக்கக்கூடிய அந்த லவ் கார்டு ஆகட்டும், கிரீட்டிங்ஸ் கார்டு ஆகட்டும், இந்த மாதிரி பழைய மெமரிஸ்ல நம்ம நிறைய அந்த கார்டுலாம் வச்சுட்டு போய் அந்த பழைய மெமரிஸ்ல உள்ள அந்த கார்டெல்லாம் எடுத்து அந்த கார்டெலாம் ஒரு சென்டிமெண்ட்டாக நிறைய சேர்த்து
சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ரீட் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பிப்ரவரி 21 இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 22. ஸோ இந்த பிப்ரவரி 22 பாத்தீங்கன்னா வேர்ல்டு திங்கிங் டேங்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷங்களும் சுயமா சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 22 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளா பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்கவுட் டேங்கிறாங்க. ஸோ ஸ்கவுட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலையும் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கவுட் வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்கவுட்டுங்கிறது எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும், எல்லா விதமான சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், ஒரு டூர் போறதாகட்டும், ஒரு கேம்ப் போறதாகட்டும், ஒரு சோஷியல் ஒரு சமூக சேவை பண்ணக்கூடிய விஷயம் ஆகட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கவுட்ல வந்து பண்ணுவாங்க. அந்த ஸ்கவுட் டே செலிப்ரேட் பண்ணதான் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 22 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா வாக்கிங் வித் யுவர் பெட் டேங்கிறாங்க. ஸோ உங்க பெட்ஸான அந்த டாக்ஸோட பாத்தீங்கன்னா வெளியே அவுட்டோர்ல லாங் வாக் போகக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 22 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 23. ஸோ இந்த பிப்ரவரி 23 பாத்தீங்கன்னா வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பீஸ் டேங்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அமைதி வழியில சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த பிப்ரவரி 23 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா டென்னிஸ் பிளே டேங்கிறாங்க. ஸோ டென்னிஸ் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இந்த டென்னிஸ் கேம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாகவும் அந்த டென்னிஸ் பிளான் செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாக வந்து இந்த பிப்ரவரி 23 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டாக் பிஸ்கட் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஸோ டாக்ஸுக்கு போகக்கூடிய பிஸ்கட், ஸோ டாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து பாடக்கூடிய அந்த ஃபுட் இருக்கு இல்லையா, ஃபுட்டு போட்டு நம்ம டாக்ஸ் வந்து பாதுகாக்கணும், அதை வந்து அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டாக் பிஸ்கட்ஸ் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு வந்து நிறைய பிஸ்கட்ஸ் வந்து போடுவாங்களா, பிஸ்கட் போட்டு அந்த டாக் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா. ஸோ நாய் தான் நன்றி உள்ள ஜீவன் இல்லையா, ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 23 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 24. ஸோ பிப்ரவரி 24 பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. ஸோ சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல வந்து கரப்ஷன் நடக்காம தடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ற விதமா வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டே வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பார் டெண்டர் டேங்கிறாங்க. ஸோ சரக்கு வச்சிருப்பாங்களா, ஸோ சரக்கு கடை வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த பார் டெண்டர் வந்து இருப்பாங்க. ஸோ எதோட கலந்தா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், கிக் ஏறும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பார் டெண்டருக்கு வந்து தெரியும். ஸோ அந்த பார்டெண்டருக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா டொரிட்டோலா சிப்ஸ் டேங்கிறாங்க. ஸோ டொரிட்டோலா சிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு வகையான சிப்ஸ் வகைகள் இருக்குது. ஸோ இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உலக அளவில் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ இந்த சிப்ஸுக்கான ஒரு டேன்னு சொல்லி இந்த பிப்ரவரி 24 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 25. ஸோ இந்த பிப்ரவரி 25 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பேடேங்கிறாங்க. ஸ்பேடேங்கிறது பெண் விலங்குகளுக்கு, இந்த அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனிமல்ஸுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். பெண் விலங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த இனப்பெருக்கத்தை வந்து தடுக்கிறதுக்காக, ஏன்னா இந்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் வந்து போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த குட்டிகளை தடுக்கிறதுக்காக இந்த வேர்ல்டு ஸ்பே டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து சாக்லேட் நட்ஸ் கவர்டேங்கிறாங்க. இந்த நட்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த சாக்லேட்ஸ்க்காகவே இந்த டேஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் கிளாம் சவுடர் டே அப்படிங்கிறாங்க. மீன்ல இருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு வகையான சூப் தான் பாத்தீங்கன்னா இந்த கிளம் சவுடர் அப்படிங்கிற இந்த சூப்பு. ஸோ இந்த சூப்புக்காக வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த சூப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பா இருக்கும். ஸோ சீ ஃபுட் ஏரியா, சீ இருக்கக்கூடிய கடல் சார்ந்த நாடுகளில் பாத்தீங்கன்னா இந்த சூப் வந்து பிரபலமான ஒரு சூப்பா இருக்குது. ஸோ இதுக்காக இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 25 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 26. ஸோ இந்த பிப்ரவரி 26 பார்த்தீங்கன்னா பிஸ்தாச்சியோ டேங்கிறாங்க. ஸோ பிஸ்தா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிஸ்தாக்காகவே இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா செட் எ குட் எக்ஸாம்பிள் டேங்கிறாங்க.
குட் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு மனுஷன் வந்து சொசைட்டிக்கு வந்து எப்படி இருக்கணும், நீதி நேர்மை தவறாம இருக்கணும், உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக வந்து இந்த நாள் இருக்குது. அதுவே இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் டெடியா ஃபேரி டெய்ல் டேங்கிறாங்க. இந்த ஃபேரி டெய்ல்ஸ் கதைகள், இந்த மந்திரவாதி கதைகள் ஆகட்டும், இந்த சிண்ட்ரலா கதைகள் ஆகட்டும், ஹாரி பாட்டர் கதைகள் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபேண்டசியான கதைகள்லாம் வந்து அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிச்சு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளான்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்றாங்க. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 26 உங்களுக்கு வேற ஏதாவது டேட் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 27. ஸோ இந்த பிப்ரவரி 27 பாத்தீங்கன்னா வேர்ல்டு போலார் பியர் டேங்கிறாங்க. போலார் பியர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பனிக்கரடிகள். ஸோ இந்த பனிக்கரடிகளோட அந்த ஸ்பீசிஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா நோ பிரெயினஸ் டேங்கிறாங்க. ஸோ நோ பிரெயினஸ் டேங்கிறது பிரெயின்ல தேவையில்லாத விஷயத்துல வந்து நம்ம நெகட்டிவ் டெலீட் பண்ணிடுறது. ஸோ பாஸ்ட்ல நடந்த சில மோசமான விஷயங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம சந்தோஷமா நம்ம பிரசன்ட் லைஃபை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நோ பிரெயினஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா பேன் கேக் டேங்கிறாங்க. பேன் கேக்கை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 27 உங்களுக்கு வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 28. ஸோ இந்த பிப்ரவரி 28 பாத்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டே வந்து நம்ம இந்தியாவில் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ சார் சி வி ராமன் பார்த்தீங்கன்னா ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்ச ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து இருக்குது. இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல வந்து நிறைய இடங்கள் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வந்து டூத் ஃபேரி டெய்ல் டேங்கிறாங்க. ஸோ பற்களை வந்து எப்பவுமே சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக அதை வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா ரேர் டிசீஸ் டேங்கிறாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ரேர் டிசீஸ் இருக்குது. இந்த மாதிரி டிசீஸ் வந்து எங்கிருந்து பரவுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. சோ இந்த பத்தின விஷயங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து அவேர்னஸ் வந்து பரப்பணும். சோ இந்த ரேர் டிசீஸ்னா என்ன அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பரப்பணும் அப்படிங்கறதுனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இது போக இந்த பிப்ரவரி 28 உங்களுக்கு வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 29. ஸோ இந்த பிப்ரவரி 29 பாத்தீங்கன்னா லீப் டேங்கிறாங்க. இந்த பிப்ரவரி 29 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 29 வரும். பொதுவா பூமி வந்து சூரியனை சுத்தி முடிக்க வந்து 365.25 நாள் வரும். ஸோ அந்த 25 வந்து நம்ம எப்பவுமே கணக்குல சேர்க்க மாட்டோம். அது பாத்தீங்கன்னா 4வது வருஷத்து முடிவில் வந்து அந்த 25 சேர்ந்து ஒரு நாளா வந்து ஆட் ஆகும். அதனால இந்த லீப் இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 366 நாள் இருக்கும். அது வந்து பிப்ரவரி 29 எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா டைம் ரீஃபண்ட் டே அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த நாள் வந்து நீங்க சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணணும், உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டைம் ரீஃபண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக இந்த பிப்ரவரி 29 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. பிப்ரவரி 20. ஸோ இந்த பிப்ரவரி 20 பாத்தீங்கன்னா வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் டே சொல்றாங்க. ஸோ உலகம் பூரா எல்லா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் எஜுகேஷன் வந்து கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணும், வறுமை ஒழியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நல்ல பர்பஸுக்காக தான் வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. நியாயப்படி எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளை தான் வந்து இந்த வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து நேஷனல் லீடர்ஷிப் டேங்கிறாங்க. ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சொல்லலாம். யாருக்கு எந்த வேலை கொடுத்தா அவன் செய்வான் அப்படிங்கிறது வந்து ஒரு லீடருக்கு வந்து தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா வந்து இந்த பிப்ரவரி 20 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளா பாத்தீங்கன்னா நேஷனல் லவ் யுவர் பெட் டேங்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு பெட்ஸ் வந்து வளர்ப்பாங்க. அந்த பெட்ஸ் வந்து லவ் பண்ணக்கூடிய ஒரு நாளாவும் வந்து இந்த பெட்ஸை லவ் பண்ணி அந்த பெட்ஸை பாதுகாத்து அந்த பெட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாவும் வந்து இந்த பிப்ரவரி 20 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.